அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வானவளதி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி பலினோக்கு வந்து பிரேக் பேடு ப்ளஸ் வந்து ரோட்டர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது பழைய பிரேக் பேடு எவ்வளோ தெரிஞ்சிச்சு பாருங்க, ரொம்ப மோசமாக ஓட்டிட்டாப்பில். இது வந்து அந்த ட்ரம்மையே காலி பண்ணிடுச்சு, இந்த ரோட்டரையும் வந்து காலி பண்ணிடுச்சு. அதுக்காண்டி தான் இப்போ நம்ம புதுசு சேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து புது பிரேக் பேடு. இது வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிடுச்சு. எவ்வளோ வந்து பிரேக் பேடை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இந்த ரோட்டரை காலி பண்ணுற அளவுக்கு வந்து ரன் பண்ணியிருக்கன்றா பாருங்கள். இது வந்து பழசு, புதுசு வந்து வெஹிக்கிளில் மாட்டிட்டேன் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பிரேக் பேடும் வந்து ரொம்ப தைச்சிட்டாப்பில். தயவு செஞ்சு இப்படிலாம் வந்து நீங்கள் ரன் பண்ணாதீங்க. இது வந்து சவுண்ட் வந்தனால தான் இப்போ எதையுமே வந்து மாற்றுறாரு. இல்லாட்டி மாற்றிருக்க மாட்டேன்னு தான் சொன்னார். சவுண்ட் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்தது. ஸோ நம்ம கழட்டி பார்த்ததில் பிரேக் பேடு ப்ளஸ் வந்து இந்த ரோட்டர் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்காண்டி புது ரோட்டரை வந்து நம்ம மாட்டிட்டு புது பிரேக் பேடை வந்து நம்ம வந்து இப்போ ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஸ்க் பிரேக் ரோட்டர்னு கூட சொல்லுவாங்க, ஹோல்ஸ் ரோட்டர்னு சொல்லுவாங்க. இது 2-3 பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிரேக் பேட் வந்து அடுத்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் முழுசாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஸோ எப்படி ஃபிட் பண்ணலான்றது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளோ ஒரு சிரமமான வேலைன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிரேக் ரோட்டர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டரோட ப்ரைஸ் ஒன் சைடு வந்து 4,500 வரும். ரெண்டுமே சேர்த்து வந்து 9,000 வந்து வந்துடும். ஒரிஜினல் ஓயின்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் வந்து இந்த ப்ரைஸ் வந்துடும். பிரேக் பேடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 வரும். 4 வரும். அதாவது ஒரு இதுக்கு வந்து 2 பேட் வரும் ஒன் சைடு, 2 சைடுக்கு வந்து 4 பேட் வரும். செட்டாக தான் கிடைக்கும். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக லேபருக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க, மெக்கானிக் லேபருக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒர்க் ஷாப்பில் டிங்கரிங் ஒர்க் பண்ணுவாங்க, மெக்கானிக் ஒர்க்கும் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து ஏசி ஒர்க்குமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட ஒர்க் ஷாப் மதுரையில் இருக்குது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன். உங்களுக்கு தேவையிருந்தால் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். உங்கள் காரை வந்து சர்வீஸும் விட்டுக்கலாம். ஸோ சிறந்த முறையில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, கேரண்டீடாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. மதுரையில் கார் சர்வீஸ்க்கு பெஸ்ட்டு சர்வீஸுன்னு ஒரு சென்டர்னு கூட சொல்லலாம். சிம்மக்கல்ல இருந்து பாலம் ஏறி இறங்கி, சிம்மக்கல் பாலத்தில் ஏறி இறங்கி எம்எம் லாட்ஜ் வழியாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப்பு கார் ஒர்க் ஷாப் வந்து நம்மளுடைய ஒர்க் ஷாப் தான். ஒர்க் ஷாப் அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பிரேக் டவுனுமே வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. காலை 10 மணிலேருந்து இரவு 7 மணி வரை சர்வீஸ் இருக்குது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நன்றி.
மீன் மாட்டோம்ல. இல்லைடா இது பிடிச்சிக்கிறதா அதோட அந்த இடத்துல தான் நோக்குமா ஆண்டி இப்படி தான் மாட்டான் தள்ளி 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 மாட்டி முடியும் ஆண்டியை வேகமாக மாட்டிடுவேன்